ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் எடுத்துட்டு காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வைக்கணும். ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸில் வைக்கணும். அடுத்து ஒரு இட்லி வைக்கக்கூடிய தட்டை எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு வேக வைக்கணும். கரெக்டாக 2 நிமிஷம் தான் வேக வைக்கணும். அதிகமாக வேக வச்சோன்னா அது குழஞ்சிரும். தோல் எடுக்காததும் உங்கள் விருப்பம். தோல் எடுக்காமல் பண்ணால் ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய நாள் கெடாமலும் இருக்கும். இப்போ வந்து நம்ம இட்லி குட்டத்தில் வச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம இப்போ 2 பொடி மிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன பொடி இல்லைன்னா வத்தல் பொடி, அடுத்து வெந்தயமும் கடுகும் லைட்டாக வறுத்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நல்லெண்ணெயை வந்து குறைச்சிருக்கேன். வத்தலுமே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணலாம் வத்தலும் நல்லெண்ணெய் அதிகமாக போட்டுக்கலாம். தயிர் சாதத்தை கூட வச்சு இந்த ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஊறுகாய் மாதிரி தெரியாட்டா கூட இது வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஊறுகாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.